Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்பா ரவை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துர்க்கேன். கோதுமை ரவை 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் இந்த கோதுமை ரவையை வறுத்துக்க போகிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சைடில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவை வறுத்தாச்சு. இதில் 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெல்ல கரைசல் தண்ணி 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வச்சுக்கலாம். நம்ம நார்மல் ரவைனா 3 கப் அளவுக்கு தண்ணி விடலாம். இது சம்பா ரவைனவே 4 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கோம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதோட சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் எக்ஸ்ட்ரா விடுறது இருந்தால் ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட்டில் நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். இது ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட சம்பா ரவை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சம்பா ரவை கேசரி ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.